Dear friends and beloved brothers and sisters, அருமையான சகோதரர்களே நண்பர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். It's a great joy to see you again through this program. இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாய் மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். As a Joy TV family, Joy TV குடும்பத்தை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். God is going to do great miracles in your life. ஆண்டவர் நிச்சயமாகவே பெரிய அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய இருக்கிறார். And you will testify it. நீங்கள் நிச்சயமாக அவைகளை குறித்து சாட்சி கொடுப்பீர்கள். You will glorify நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துவீர்கள். that God has done தேவன் இவைகளை உங்களுடைய வாழ்க்கையில் செய்தார் என்று சொல்லி, mighty things. பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்த்தினார் நடத்தினார் என்று சொல்லி. Amen. ஆமென். Hallelujah. Hallelujah. James chapter 3 and from verse 5 onwards we are going to see from the word of God. இன்றைய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 5 சில வசனங்களை வாசித்து அவைகளிலிருந்து தியானிக்க இருக்கிறோம். Power of tongue. இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பு நாவின் அதிகாரம் அல்லது நாவின் வல்லமை. The power of tongue. நாவின் வல்லமை என்கிற சத்தியத்தை பார்க்க இருக்கிறோம். And very beautifully James is speaking. இங்கே அருமையாக இந்த சத்தியத்தை யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதி வைத்திருக்கிறார். He is focusing how to live a real Christian life in the practical aspect. நாம் எவ்விதமாக நடைமுறை வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமாக நடைமுறை கிறிஸ்தவராக வாழ வேண்டும் என்கிற சத்தியத்தை அழகாக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். Even so the tongue is little member but boast great things. இவ்விதமாய் இந்த வசனத்திலே சொல்லுகிறார் பாருங்கள், அப்படியே நாவானதும் சிறிய அவயமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். Small part of our body, நம்முடைய சரீரத்தினுடைய சிறிய ஒரு உறுப்பாக அவைகள் இருக்கிறது. but it can boast, it can talk many things. ஆனால் பெருமையானவைகளை அதிகம் பெரிதானவைகளை பேசக்கூடிய தன்மை பெற்றது. And I love the way Apostle James has explained here. இங்கே இந்த நாவை குறித்தும் நாவினுடைய அதிகாரத்தை குறித்து அழகாக அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதி இருக்கிறதை நாம் அறிகிறோம். And it will help us to realize and to understand how to live a true Christian life. மெய்யாகவே தேவனுக்கு பிரியமான ஒரு நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கை எவ்விதமாக வாழ வேண்டும் என்கிற சத்தியம் அழகாக இதில் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. How to tame our tongue. நீங்களும் நானும் நம்முடைய நாவை எப்படி அடக்க வேண்டும் என்கிற சத்தியம் சொல்லப்பட்டிருக்கிறது. How to control our tongue and bring under the grip of the Holy Spirit. நம்முடைய நாவை எவ்விதமாக கட்டுப்படுத்தி பரிசுத்தாவினுடைய ஆளுகைக்குள்ளாக அவைகளை எவ்விதமாக காணப்பட வேண்டும் என்கிற சத்தியம் இதில் அழகாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. Even though it is a small organ, small part, but very very dangerous. இது நாவு சிறிய ஒரு உறுப்பாக இருந்தாலும் அதிக கேடான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மை பெற்றது. It says in Proverbs 18:21. நீதிமொழிகள் 18:21 வசனத்தில் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. King Solomon, the wisest man who ever lived on this earth. இங்கு பூமியிலே அதிக ஞானியாக வாழ்ந்த ராஜாவாகிய சாலமோன் இவைகளை குறித்து இவ்விதமாய் சொல்லுகிறான். Death and life is in your tongue. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் என்று சொல்லி குறிப்பிடுகிறான். If you speak negative, speak all the death will happen. நீங்கள் எதிர்மறையான மரணத்தை குறித்து மரணத்துக்கு அடுத்த எதிர்மறையான காரியங்களை பேசுகிறால் அவ்விதமாகத்தான் உங்களுக்கு சம்பவிக்கும். If you speak about life, life will take place. நீங்கள் ஜீவனை குறித்து பேசுவீர்கள் என்றால் ஜீவன் ஏற்படும். All he wants to convey, death and life is in our small part of the body, that is tongue.
உடம்பினுடைய சிறிய பகுதியா இருக்கக்கூடிய இந்த நாவுக்கு அதிகாரம் இருக்கிறது, மரணத்தையும் ஜீவனையும் விளைவிக்கக்கூடிய. See how great a forest a little fire kindles, and the tongue is like a fire. இங்கே அப்போஸ்தலனாகிய யாக்கோபு விதமாய் சொல்கிறான், நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது என்று சொல்லுகிறான். A world of iniquity. அது அநீதி நிறைந்த உலகமாய் நாவு இருக்கிறது என்று குறிப்பிடுகிறான். It can lit the fire to the big forest. அது பெரிய பெரிய காட்டையும் கொளுத்துகிற ஒன்றாக நாவு காணப்படுகிறது. Evil words can come out, தீமையான வார்த்தைகள் வாயிலிருந்து புறப்படும், and it can bring a fire, and the whole forest will be on the fire. சிறிய நெருப்பை போன்ற இந்த நாவிலிருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தைகள் பெரிய காட்டையும் கொளுத்தக்கூடிய தன்மை பெற்றது. We need to watch our tongue. நீங்களும் நாமும் நாவை நாம் எப்படி பயன்படுத்து என்பதை அறிகிறவர்களாய் அவைகளை உணர்ந்து கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். We need to see from the word of God how as a real Christian we can really tame our tongue. நீங்களும் நானும் உண்மையான கிறிஸ்தவர்களாக எப்படி நம்முடைய நாவை அதனுடைய சரியான கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்பதை அறிந்திருக்க வேண்டும். We cannot just lose the words. நீங்களும் நானும் வார்த்தைகளை பிரயோகப்படுத்த கூடாது. We cannot just throw the words. நீங்களும் நானும் வார்த்தையை அதனுடைய இஷ்டமாக நாம அதை விரயமாக பயன்படுத்த கூடாது. Because words are very very important, especially for Christians as a children of God. தேவனுடைய பிள்ளைகளாகிய கிறிஸ்தவர்களாகிய நமக்கு வார்த்தைகள் ரொம்ப முக்கியமாகினால் நாம் கவனமாக ஜாக்கிரதையாக வார்த்தைகளை கையாள வேண்டும். So more than others, மற்றவர்களை காட்டிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். we need to be very very careful. நீங்களும் நானும் ரொம்ப ரொம்ப கவனமாக அவைகளை குறித்து அக்கறையோடு கூட காணப்பட வேண்டும். Before we speak, we should think, is this word gonna bring healing? Is this word gonna bring comfort? Is this word gonna do something, or it is gonna damage? நீங்களும் நானும் பேசுவதற்கு முன்பாக என்ன பேசுகின்ற யோசித்து பேச வேண்டும். இந்த வார்த்தை சிலருக்கு ஆறுதலை, தேர்தலை, நம்பிக்கை, ஜீவனை, அவளுக்கு சுகத்தை கொடுக்குமா அல்லது அவருடைய வாழ்க்கையில் எதிர்மறையான தாக்கத்தை, விளைவை ஏற்படுத்துமா என்று யோசிக்க வேண்டும். Will this word, if I speak, will it hurt my brother, my sister? இந்த வார்த்தைகள், நான் பேசக்கூடிய வார்த்தைகள் என்னுடைய சகோதரனை சகோதரியை காயப்படுத்துமா என்று சொல்லி நீங்களும் அறிந்து உணர்வுகளாய் இருக்க வேண்டும். These all Holy Spirit will bring it to the light. இந்த காரியங்களை குறித்து பரிசுத்தாவின் நமக்கு விதமான விழிப்புணர்வை, தெளிவை ஏற்படுத்துகிறவராய் இருக்கிறார். And sometimes deliberately, knowingly, we just throw the words. நீங்களும் சில நேரங்களில் அறிந்தே சில வார்த்தைகளை தவறாக, விரயமாக, வீணாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். And we don't even realize. நாம் பல நேரம் அதை உணர்வது இல்லை. We don't even understand. நாம் பல நேரம் அவைகளை குறித்து தெளிவில்லாதவராய் இருக்கிறோம். We don't even think of it. அவைகளை குறித்து யோசனையற்று நாம் பயன்படுத்துகிறோம். But we cannot do like that. அவ்விதமாக நாம் பயன்படுத்திட முடியாது. Then how we can say we are the children of living God? இப்படி இருக்கும் பொழுது ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் எப்படி நம்மை அழைத்துக் கொள்ள முடியும்? Because other people, they are watching us. மற்றவர்கள் நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள். What we talk, நாம் எதை பேசுகிறோம், what we speak, நாம் எப்படியாக நடக்கிறோம், how we walk, நாம் எப்படியாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது, how we behave, நாம் எவ்விதமாக காரியங்களை நடப்பிக்கிறோம், everything they monitor, they check. அவர்கள் ஒவ்வொன்றையும் துல்லியமாக, நுண்ணியமாக அவர்கள் கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள். Then how much more we should be careful to bring our testimony in front of other people. நம்முடைய சாட்சியை மற்றவர்களுக்கு முன்பாக நாம் எவ்வித கவனமாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. The tongue is so set among our members that it defiles the whole body. நம்முடைய நாவானது நம்முடைய அவயங்களில் முழு சரீரத்தையும் கரைப்படுத்தக்கூடிய தன்மை பெற்றது. It's a member of our body, and if we are not having control over tongue, it will defile whole body. நம்முடைய உடம்பினுடைய ஒரு அங்கமாக, ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய நாவு நம்முடைய முழு சரீரத்தையும் கரைப்படுத்தக்கூடிய தன்மை பெற்றது. And sets on fire the course of nature. ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதா இருக்கிறது. And it is set on fire by hell. நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. All the evil thing, it can bring a fire. It is like, it can be like a hell. அவைகள் நரகத்துக்கு ஒப்பனையாக அங்கே வசனம் சொல்கிறதை பார்க்கிறோம். Sometime if we use that very bad words like which is displeasing, our whole body is like we will feel like a hell.
சில நேரங்கள் பயன்படுத்தக்கூடாத தவறான வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது நம்முடைய முழு சரீரம் அது நிமித்தமாக கூனி குறுகக்கூடிய நிலை இருக்கிறது. And I like the verse 7, how beautifully James is talking here. அங்கே 7ஆம் வசனத்தில் எவ்வளவு அழகாக இவைகளை அப்போஸ்தலனாகிய யாக்கோபு குறிப்பிடுகிறார். And he is comparing அவைகளை இவ்விதமாய் ஒப்பிடுகிறார். for every kind of beast and bird, எல்லா விதமான மிருகங்களும் பிராணிகளோடு ஊரும் பிராணிகளோடு இவைகளை ஒப்பிடுகிறார். reptile or creature of the sea is tamed. சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்படும். And has been tamed by mankind. அடக்கப்பட்டதும் உண்டு மனிதர்களால். He is telling all the creature in this universe through mankind can be tamed, means can be controlled. மனிதனால் உலகத்தினுடைய சகல ஜீவராசிகளும் சகல விதமான பிராணிகளும் ஊரும் பிராணிகளும் அடக்கப்படுகிறதை பார்க்கிறோம். But no man can tame the tongue. ஆனால் நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. Hallelujah. ஹல்லேலூயா. What a beautiful revelation. The truth is here. இங்கே எவ்வளவு அழகான ஒரு சத்தியத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். He's telling whole world we can control. முழு உலகத்தையும் சகலவற்றையும் மனிதனால் கட்டுப்படுத்த முடியும். The creation, the creature, the animals or whatever except human, we can control them. Somehow we can bring them under the control. சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய யாவற்றையும் மனிதனால் கட்டுப்படுத்த முடியும். மனிதனால் கட்டுப்படுத்தாத நிலையிலே நாவு இருக்கிறதை பார்க்கிறோம். James very clearly telling in the word of God. தேவனுடைய வார்த்தையிலே இந்த சத்தியத்தை அழகாக யாக்கோபு பதிவு செய்கிறார். No man can tame the tongue. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. It is unruly evil. அது அடங்காத பொல்லாங்குள்ளதா இருக்கிறது. Full of deadly poison. சாவுக்கேதான விஷம் நிறைந்ததா இருக்கிறது. That means he understood how powerful his tongue. நாவினுடைய வல்லமை அதிகாரத்தை நன்றாய் உணர்ந்தவராய் இங்கே யாக்கோபு சொல்லுகிறார். If you don't have control over your tongue, உங்களுடைய நாவின் மீது உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்றால், if you cannot tame your tongue, உங்களுடைய நாவை அடக்க உங்களால் கூடாது என்றால், it is like a deadly poison. அது சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுக்கு ஒப்பாய் இருக்கிறது. It is like a evil, all the hell in your body. அவைகள் நரகத்தை போன்ற பொல்லாங்கால் நிறைந்த ஒன்றாய் இருக்கிறது. Today we need to check our tongue. இன்றைக்கு நாம் நாவை எப்படி பயன்படுத்தும் என்பதை கவனமாய் பார்க்க வேண்டும். We need to literally ask God to show how we are displeasing God through this small organ called tongue. இன்றைக்கு நீங்கள் நம்மை சோதித்து தற்பரிசோதனை பண்ணி தேவனுக்கு முன்பாக தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதா நம்முடைய நாவு இருக்கிறதா, அல்லது தேவனுக்கு அவகீர்த்தியை தேவனுக்கு மகிமை கொண்டு வர கூடாததாய் நம்முடைய நாவு இருக்கிறதா என்பதை சோதித்து பார்க்க வேண்டும். It's like a poison. அது ஒரு விஷத்துக்கு ஒப்பாக வேதம் குறிப்பிடுகிறது. That means if poison if you give, it will kill, it will destroy. அது விஷத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. விஷமானது நம்முடைய உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய தன்மை பெற்றது. And it is a reminder for us to check our own tongue. ஆகையினால் இவைகளை பார்த்து நம்முடைய நாவினுடைய பயன்பாட்டை நீங்களும் நானும் அறிந்து உணர வேண்டும். This is my prayer. இது என்னுடைய ஜெபமாய் இருக்கிறது. Lord help me to check my own tongue. ஆண்டவரே, நான் என் நாவை நான் எவ்விதமாய் பயன்படுத்துகிறேன் என்று சொல்லி அது குறித்த அறிவை எனக்கு கற்றுத்தாரும் என்று ஜெபிக்கிறேன். What words I should speak as your servant. தேவனுடைய மனுஷனாக ஊழியக்காரனாக எவ்விதமான வார்த்தைகளை பேச வேண்டும் என்று சொல்லி தினந்தோறும் கேட்கிறேன். What I should not speak. நான் எவைகளை பேசக்கூடாது என்றும் கேட்கிறேன். I ask Holy Spirit. பரிசுத்த ஆவியிடத்தில் அவைகளை நான் ஜெபத்தோடு கூட கேட்கிறேன். And changes started happening in my own tongue. அவ்விதமாக நான் கேட்ட பொழுது பரிசுத்த ஆவியிலே நாவினுடைய பயன்பாட்டை மாற்றினார். ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். If not, it can destroy. It is like a deadly poison. அது சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததா இருக்கிறது. அநேகரோட வாழ்க்கையில தாக்கத்தை எதிர்மறையான விளைவை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கிறது. With it
we bless our God and Father, and with it we curse men. வசனம் விவிதமாய் சொல்லுகிறது, இந்த நாவை கொண்டு நாம் ஜீவனுள்ள தேவனை நாம் ஸ்தோத்தரிக்கிறோம், அவரை மகிமைப்படுத்துகிறோம். அந்த நாவை கொண்டு நாம் பலருக்கு சாபத்தை, கேடை உண்டுபடுகிறோம். Hallelujah. ஹல்லேலூயா. We are very good in this. இப்படிப்பட்ட காரியங்களை விதமாக நாக்கை பயன்படுத்தக்கூடியவர்களாக நாம் நல்ல இருக்கிறோம். With same tongue we will bless the name of the Lord Jesus Christ. இந்த நாவை கொண்டு ஜீவனுள்ள தேவனை மகிமைப்படுத்தவும் செய்கிறோம். We will worship him. அவரை ஆராதிக்கவும் We செய்கிறோம். will pray. நாம் அவரிடத்தில் நம்முடைய We will விண்ணப்பங்களை exalt ஜெபங்களை his ஏறெடுக்கிறோம். name. அவருடைய நாமத்தை உயர்த்துகிறோம். But again, sorry to say, ஆனால் தயவாய் இந்த காரியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். with same tongue we curse people. அந்த நாவை கொண்டுதான் சிலரை நீங்களும் சபிக்கிறவர்களாக இருக்கிறோம். We speak evil. நாம் தீமையான காரியங்களையும் அதனால் பேசுகிறோம். How is that possible? எப்படி இவைகள் சாத்தியம்? Just think. நன்றாக யோசிங்க இதை. It's a check for all of us. இது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்த நம்மை நாமே பரிசோதனை பண்ணக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. We cannot have a dual tongue. நம்முடைய வாழ்க்கையில் இரு காரியமாக இருக்கக்கூடிய நாவு இருக்கக்கூடாது. Either we need to use the tongue for cursing or blessing. We have to choose any one. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நாவை எப்படி பயன்படுத்துவது தெரிந்து கொள்ள வேண்டும். பிறரை ஆசீர்வதிக்க பயன்படுத்துகிறோமா அல்லது பிறருக்கு கேடை விளைவிக்க பயன்படுத்துகிறோமா? Out of same mouth proceeds blessing and cursing. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. We cannot do that. என் சகோதரரை இப்படி இருக்கலாகாது என்று யாக்கோபு கட்டளையிடுகிறார். Then that's not the real Christian life we are அது living. உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடையாளம் அல்ல. It's like a fake life we are living. அது பொய்யான வாழ்க்கைக்கு அடையாளமா இருக்கிறது. It's like a duplicate. அது ஒரு மாய்மாலமான வாழ்க்கைக்கு அடையாளமா இருக்கிறது. Like a forgery. அது ஒரு ஏமாற்றுதலுக்கு அடையாளமா இருக்கிறது. It's like we are fooling God. அது தேவனை நாம் கேள்விக்குறியாக தேவனை முட்டாளாக்கக்கூடிய நிலைக்கு சமமாக இருக்கிறது. Fooling people. ஜனங்களை நாம் முட்டாளாக்கக்கூடிய நிலைக்கு சமமாக இருக்கிறது. Fooling our church believers. நம்முடைய சொந்த சபை மக்களை நாம் ஏமாற்றுகிறதுக்கு ஒப்பனையா இருக்கிறது. Fooling our own family members. நம்முடைய குடும்பத்தாரை ஏமாற்றுவதற்கு ஒப்பனையாக இருக்கிறது. No, we need to strongly check. We need to stop and ask God to check and have conversation with God. ஆகையினால நீங்களும் நானும் இவைகளை குறித்து கவனமாக தற்பரிசோதனை பண்ணி இவைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய தேவனிடத்தில் நானும் கேட்கவளா இருக்க வேண்டும். Because two things cannot come. இவ்விதமான இரு காரியங்களும் ஒரே இடத்திலிருந்து வராது. And verse 11 says, does a spring fresh water and bitter from the same opening? வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, ஒரே ஊற்று தண்ணீரிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? From one fountain can the sweet water or the bitter water can come? No, any one will come out. ஒரே ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்பான தண்ணீர் சுரக்குமா என்று கேள்வி கேட்டு அப்படி வரலாகாது. ஒன்று வந்தால் தித்திப்பான தண்ணீர் வரும், இல்ல கசப்பான தண்ணீர் தான் வரும். In gospel God told you cannot serve two masters. ஆண்டவர் சுவிசேஷங்களை குறித்து சொல்லும்போது சொல்றார், நீ இரண்டு எஜமான கூலியும் செய்ய முடியாது. You cannot serve God and money. நீங்கள் தேவனுக்கும் நீங்கள் பணத்திற்கும் நீங்கள் ஊழியம் செய்ய முடியாது. Any one you have to choose. நீங்கள் எதையாவது ஒன்றைத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். Any one I have to choose. நான் ஏதாவது ஒன்றைத்தான் என் வாழ்க்கையில் தேர்ந்தெடுக்க வேண்டும். Any one we have to choose. ஏதாவது ஒன்றைத்தான் நாம் வாழ்க்கையில் தேர்ந்தெடுக்க வேண்டும். How long we will do this two things in our life? இந்த இருமனமுள்ள காரியங்கள் எவ்வளவு காலமாக நம் வாழ்க்கையில் தொடர்ந்து காணப்படும்? How long we will hide the truth? எவ்வளவு காலமாக சத்தியத்தை நீங்கள் மறைக்கவளாக இருப்போம்? How long we will suppress the truth? எவ்வளவு காலம் சத்தியத்தை நாம் மறைத்து துணிகரமாக அவைகளை அவிழ்த்து படுகளாய் இருப்போம்? How long? எவ்வளவு காலம்? So many times Holy Spirit speaks to you. பரிசுத்த ஆவியானவர் அநேக முறை நமக்கு இவைகளை எச்சரித்து உணர்த்தி இருக்கிறார். But you are trying to please people with same tongue. நீங்கள் ஜனங்களை இந்த நாவை கொண்டுதான் பிரியப்படுத்த முயற்சிக்கிறீர்கள். And you are trying to please God with same tongue. இதே நாவை கொண்டு தேவனையும் பிரியப்படுத்த முயற்சிக்கிறீர்கள். That is not a real Christian life. அது உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடையாளம் அல்ல. You will not see the real fruitfulness. நீங்கள் இப்படி இருக்கும் பொழுது மெய்யான ஒரு ஆசீர்வாதத்தை கனி நிறைந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. You can sense it.
நீங்கள் அதை நன்றாய் உங்களுடைய வாழ்க்கையில் உணர்ந்து கொள்ள முடியும். You will know it very well. உங்களுக்கு இந்த நிலைமைகள் இவ்விதமாக இருக்குன்னு நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். Because I have done, I know very well. போதகர் தன் வாழ்க்கையில் விதமாய் உணர்ந்து அதை அறிந்திருக்கிறார். We cannot do, friends, like that. இவைகளை இப்படியாக நாம் வாழ்ந்திட முடியாது. It says a fig tree cannot bear the olive or the grape wine, and the end says no spring yields water and fresh. வசனம் விதமாய் சொல்கிறது, என் சகோதரரே அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமா, அப்படி ஓர்ப்பான நீருற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது என்று வசனம் சொல்கிறது. We cannot use this tongue to curse or to bless. இந்த நாவை கொண்டு சிலரை ஆசீர்வதிக்கவும் அதே நாவை கொண்டு சிலரை சபிக்கவும் அப்படி பயன்படுத்தலாகாது. Sweet water, bitter water cannot come out. ஒரே ஊற்றுக்கணிந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் வரலாகாது. Anyone we have to choose. ஏதோ ஒன்றைத்தான் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். Maybe you got used to that. நீங்கள் இவ்விதமாக ஒரு விதமான பழகி இருக்கலாம். You have adopted it. இவைகளை உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலையாக காணப்படலாம். And you think you are smart enough. நீங்கள் எல்லாரை காட்டிலும் புத்திசாலிகளாக இவ்விதமாக பயன்படுத்தக்கூடிய நிலையில் காணப்படலாம். No, we cannot fool. He is a God who created you and me. நீங்களும் நானும் இவ்விதமாக தந்திரமாக இருக்கக்கூடிய நிலை காணப்பட்டாலும் நாம் தேவனுக்கு முன்பாக நிற்கிறோம். தேவனை ஏமாற்ற முடியாது. அவர் அனைத்தும் அறிந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். From same mouth one tongue you talk about only money. Give money. You want to serve money or you want to serve God? ஒரு வாயிலிருந்து பணம் பொருளாதாரம் தேவை என்று சொல்லி அவிதமாக சொல்லிக் கொண்டு பணத்தை பிரதானப்படுத்திக் கொண்டு அதே வாயை கொண்டு தேவனை சேவிக்க முடியுமா? No, நிச்சயமாக முடியாது. The power of the tongue. நம்முடைய நாவுக்கு அதிகாரம் இருக்கிறது. Need to ask Holy Spirit பரிசுத்த ஆவியானவர் கேட்க வேண்டும். To bring that conviction. ஆண்டவர் நமக்கு இந்த உணர்த்துதலை, இந்த அறிவை, இந்த சத்தியத்தை தெளிவுபடுத்த வேண்டும். To change our tongue. நம்முடைய நாவின் பயன்பாட்டை கர்த்தர் தாமே மாற்றிட வேண்டும். Asking God to forgive us. ஆண்டவர் நம்மை மன்னிக்கும்படி தயவாய் கேளுங்கள். And Holy Spirit will do that. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். I am sure as you have heard this message, the power of tongue. நாவின் அதிகாரம் என்கிற சத்தியத்தை கேட்ட உங்களுடைய வாழ்க்கையில definitely power of Holy Spirit will purge your tongue. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை உங்களுடைய நாவை சுத்திகரிக்கிறதாய் இருக்கிறது. How God touched prophet Isaiah's mouth and it was completely changed and he was a great prophet. ஏசாயாவின் நாவை தொட்டு ஆண்டவர் சுத்திகரித்து கர்த்தர் அவரை பயன்படுத்தினது போல நிச்சயமாக உங்களுடைய நாவை சுத்திகரித்து கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். So allow Holy Spirit to work in every part of your life. உங்களுடைய வாழ்க்கையோட எல்லா பகுதியிலும் பரிசுத்தான கிரியை நடப்பிக்க நீங்கள் இடம் கொடுங்கள். And you will see a great change and miracle in your life. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம், ஒரு பெரிய ஒரு அதிசயத்தை உங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்வீர்கள். Hallelujah. Hallelujah. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Thank you, Abba Father. நன்றி அப்பா பிதாவே. Lord, death and life is in our tongue. ஆண்டவரே, எங்களுடைய நாவுக்கு மரணமும் ஜீவனும் உண்டு பண்ண வைக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர். The power of tongue. எங்களுக்கு நாவுக்கு அதிகாரம் இருக்கிறது என்றது எங்களுக்கு உணர்த்தமைக்காய் நன்றி. Some of you may be weak in that area. உங்களில் சிலர் இவ்விதமாக நாவை சரியாக பயன்படுத்தாத பலவீனர்களாய் இருக்கலாம். Holy Spirit will help you. பரிசுத்த ஆவி நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். So that you will be able to tame your tongue. நீங்கள் உங்கள் நாவை அடக்க அதிகாரம் பெற்றவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். You will be able to control your tongue by the help of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்து இந்த நாவை சரியாக பயன்படுத்த, நாவை அடக்க கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். By the help of Almighty God. சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே இந்த பலனை, இந்த சத்துவத்தை உங்களுக்கு அளிக்கிறவராக இருக்கிறார். Maybe you got used to both the side. One side you bless, one side you curse. நீங்கள் இவ்விதமாக பிறரை சபிக்க, பிறரை ஆசீர்வதிக்க இந்த நாக்கை தவறாக பயன்படுத்தி அந்த மாதிரி பழக்கம் இருந்தால் கர்த்தர் அவைகளை மாற்றிட அவர் வல்லமை படைத்தவர். It became a common practice for you. உங்களுக்கு இவ்விதமாக நாவை தவறாக பயன்படுத்த உங்களுடைய வழக்கமாக மாறி இருந்தாலும் பரவாயில்லை. Today, as you are hearing this prophetic message, இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை இன்றைக்கு கேட்கும் பொழுது, you are watching from whichever part
of India or the world you are watching this message, உலகத்தின் எந்த பகுதியிலும் இந்த கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கவனிக்கவளாய் இருந்தாலும், if you literally allow Holy Spirit, நீங்கள் பரிசுத்தாவின் ஒரு வாழ்க்கையில செயல்பட இடம் கொடுக்கும் பொழுது, if you literally give place to work Holy Spirit in your life, உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்தாவின் செயல்பட கிரியை நடப்பிக்க இடம் கொடுக்கும் பொழுது, God can change your tongue. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய நாவை மாற்றுவார். And once your tongue is changed, உங்களுடைய நாவு மாற்றப்பட்ட பின்பு, once your tongue is tamed, உங்களுடைய நாவு அடக்கப்பட்ட பின்பு, whole body will be changed. உங்களுடைய முழு சரீரமும் மாற்றத்துக்குள்ளதாக காணப்படும். All the evil will depart. எல்லா விதமான தீமையும் அகன்று போகும். All that hell which is inside of you will leave you. உங்களுடைய உள்ளத்துல காணப்படுகிற நரகம் போன்ற எல்லாம் உங்களை விட்டு அகன்று போகும். Which has defiled your body, it will depart. உங்களுடைய முழு சரீரத்தை கரைப்படுத்தினது நிச்சயமாக அகன்று போகும். It will drop like a magnet. It will drop from your body. உங்களுடைய சரீரத்திலிருந்து எப்படி அவைகள் ஒரு காந்தத்தை போல நிச்சயமாக அகன்று போகும். And Holy Spirit will sanctify you. பரிசுத்தம் நிச்சயமாகவே உங்களை பரிசுத்தப்படுத்துவார். And the spring water will come out. நிச்சயமாகவே உங்களுடைய ஊற்றுக்கிணந்து தித்திப்பான சந்தோஷம், ஆசீர்வாத மழை கடந்து வரும். Words of life will come out. ஜீவனுள்ள வார்த்தைகள் வெளிப்படும். Words of glorifying God will come out. தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் கடந்து வரும். Words of comforting will come out. ஆறுதல் அளிக்கக்கூடிய வார்த்தைகள் கடந்து வரும். Words of healing will come out. சுகமளிக்கக்கூடிய வார்த்தைகள் கடந்து வரும். All the positive words will start flowing like a gushing water from your life. நீரூற்றை போல புரண்டு வரக்கூடிய வெள்ளத்தை போல ஆசீர்வாதத்தை பெருக்கத்தை குண்டு பண்ணக்கூடிய ஜீவனுள்ள வார்த்தைகள் உங்களிடத்திலிருந்து கடந்து வரும். Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Give you all the glory and the honor. உமக்கு சகல துதி கன மகிமை செலுத்துகிறோம். In Jesus' name I pray. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறேன். Amen. ஆமென். Amen. சென்னை சர்வதேசிய தீர்க்க தரிசன மையம் திட்டம் 2024 ஜாய் டிவி தொலைக்காட்சி நேயர்கள் மற்றும் கடைசி கால தீர்க்க தரிசனம் ஊழியங்கள், பார்ட்னர்ஸ், டோனர்ஸ், இந்தியா மற்றும் பிற நாடுகளும் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் என்றும் உள்ளது. போன வருஷம் 2023 ஏப்ரல் மாதத்தில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனத்தை உங்களோடு ஷேர் பண்ண போறேன். சென்னை பட்டணத்தில் ஒரு சர்வதேசிய தீர்க்க தரிசன மையத்தை ஆரம்பிக்க சொல்லி கர்த்தர் என்னோடு பேசினார். இந்த தீர்க்க தரிசன மையத்தில் விடுதலை மாநாடு, சுகமளிக்கும் கூட்டங்கள், இன்னும் அநேக தீர்க்க தரிசன ஜப கூட்டங்கள் நடைபார் உள்ளது. பல தீர்க்க தரிசிகள் எங்கிருந்து எழுப்பப்பட்டு பயிற்சியளிக்கப்பட்டு அநேக நாடுகளுக்கு அனுப்பப்படுவார்கள். இதற்காக ஊக்கமாய் ஜபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த தீர்க்கதரிசன மையத்தை தொடங்க ஒரு ஹாலை லீஸுக்கு எடுக்க இருக்கிறோம். இந்த திட்டத்தை செயல்படுத்தும் 30 லட்சம் தேவைப்படுகிறது. நீங்கள் தங்களுடைய உதாரத்தமான காணிக்கைகளினால் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் மேல்காணும் வங்கி விவரங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். கர்த்தர் கொடுத்த இந்த தரிசனத்தை நிறைவேற்ற உங்கள் ஜபங்கள் எங்களை பலப்படுத்தும். நீங்க தேவன் வீட்டை கட்டினால் அவர் உங்கள் வீட்டை கட்டுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களது ஜெப தேவைகளுக்காக 9342523393 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் காணிக்கை கொடுத்து இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் கீழ்காணும் வங்கி விவரங்களை தெரிந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.